கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருகின்ற வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என உழவர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் எச்சரிக்கை விடுத்தார். விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக தமிழக அரசுக்கு சொல்வது என்னவென்றால், விவசாயிகள் யாரும் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை கட்ட மாட்டோம். மகாராஷ்டிராவில் 36,000 கோடி ரூபாய்க்கு மேல விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மகாராஷ்டிராவில் உள்ள விவசாயிகளை விட அதிகமான உரவிலையிலிருந்து மற்ற அனைத்து பொருட்களின் விலை அதிகமாக உள்ளது. நியாயமாக பார்க்க போனால் தமிழகத்தில் 50,000 கோடிக்கு நீங்கள் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டிய சூழல் வரும். சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடனும் 5 ஏக்கர் வச்சுங்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்றேன்னு நீங்க வாக்குறுதி சொன்னீங்க. இப்போ நீங்க முதலமைச்சரா வந்துட்ட பிறகு நீங்க பாதி கூட தள்ளுபடி செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. அதிகமான மழை வந்தா விவசாயம் அழிஞ்சு போயிடுது. இப்ப மழையே இல்ல, விட்ட விதையே கருகி போயிடுது. அதனால எல்லா வகையிலயும் நஷ்டப்படுறவங்க விவசாயி தான். நாங்க விவசாயிங்க தான் முதுகெலும்பு, உங்களுக்கு சோறு போடுறவங்க. நாங்க விவசாயம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கே ஒன்னும் வழி இல்லை. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 6 மாதத்திற்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு உரம் மற்றும் விதைகள் இழுபொருட்கள் வாங்குவதற்காக ஒவ்வொரு விவசாயியின் வங்கி கணக்கிலும் 15,000 கொடுப்பதாகவும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறீர்கள். அதையும் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதே போல் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை எல்லா விவசாயிகளுக்கும் 6 மாதத்திற்கு ஒரு முறை 15,000 அவருடைய வங்கி கணக்கில் சேர வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.